அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கா, கிடைக்க விட்டுருக்காங்களா, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஏன் கிடைக்கல, இல்லை நம்ம ஆசைப்பட்டதை உருவாக்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னால் அதற்கு வழி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை அடுத்த காணொலியில் நான் போடுறேன். அப்போ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதற்கான வழிமுறையை நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இப்போ அம்மா அப்பாட்ட போய் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞர் போய் சொல்கிறார், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தாய் தந்தையர்கள் ஜாதியோ மதத்தையோ ஏற்றத்தாழ்வு, பணம் ஏற்றத்தாழ்வு அதையோ காட்டி திருமணம் ஆகாமல் விட்டுட்டார். வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த பையனோட ஆசைகள் தவிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனால், அது வயசானாலும் அவன் கிழவனானாலும் அடுத்த ஜென்மம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்தாற்போல் அவன் ஒரு படிப்பை படிக்கணும்னு நினச்சான். படித்து அது சார்ந்து சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற லட்சிய கூட்டங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த லட்சிய கூட்டத்தில் லட்சியத்தோடு இருக்கிற அந்த பையனை அம்மா அப்பா சில பேர்கள் அதை மாதிரி படிக்க விடாமல் அவங்க ஆசைப்பட்டதை படிக்க புகுத்தி அதன் வாயிலாக படித்து அவன் அந்த வேலையில் ரொம்ப வெறுப்புணர்வாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இப்படி சில பேருக்கு ஆசை நிறைவேறாமல் இருக்கும். சில பேருக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அவன் இப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படிலாம் வீடு கட்டணும், இப்படிலாம் நம்ம எல்லோரும் கார் வச்சுருக்காங்க, நம்ம கார் வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய மனிதர்களுக்கு இருக்கும். அந்த ஆசைகள்லாம் நிறைவேறாமலே இருக்குது. அந்த ஆசைகளை நான் எப்படி நிறைவேற்றுறது? ஒன்றுமே இல்லை. நான் சாப்பிடணும்னு நினச்ச உணவையே என்னால் சாப்பிட முடியல. என் வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை என்னால் வாழ முடியல. இதெல்லாம் எப்படி நான் அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறது, எப்படியெல்லாம் வாழறது அப்படின்னால் இதற்கு ஒரு முடிவை யார் சொல்லுவா? இந்த யோகம் சொல்லி கொடுத்துருக்கா, இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம நண்பர்கள் இதுக்கான வழிமுறைகளை சொல்லுவார்களா? யார் சொல்லுவாங்க அப்படின்னால் இதற்கு பதில் சொல்வதற்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் இதற்கான ஒரு கற்பனை சார்ந்த ஒரு வகையான தியானம் இருக்குது. அதை அடுத்த காணொளி